இன்றைக்கி சாயந்தரம் மழை வராப்புல இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்தாலே நமக்கு ஒரு ஏதோ பதட்டம் ஆயிரும். விரவெல்லாம் நனைஞ்சி போயிடும். காலைல எப்படா சமைக்கிறது, நமக்கு தான் சிரமம்னு சொல்லிட்டு விரவையுமே அள்ளி வச்சுட்டு ஒரு சாக்கில் கோமட்டையுமே அள்ளினா அந்த கோமட்டை நல்லாவே நெருப்பு உண்டாகும், எரிக்கவும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு சாக்கில் அள்ளி வச்சுட்டேன். நம்ம வீட்டு கொல்லையில் கொய்யாக்காய் நிறையா பிஞ்சு வச்சிருந்துச்சு. எப்போவுமே நிறையா பிஞ்சு வைக்கும். பாதி கொட்டி போயிடும், பாதி பழுக்கும். அதில் அணில் சாப்பிட்டுட்டு 1 2 மிச்சம் இருக்கும். அதை பிள்ளைங்களுக்கு வந்து பறித்து கொடுக்குறது. இந்த வாட்டியுமே நிறையா பிஞ்சு வச்சிருந்துச்சு. சரி எல்லாம் பழுக்குதா இல்லை கொட்டுதா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பப்பாளி மரத்தில் பப்பாளி பழுத்துருந்துச்சு. அதையுமே பறிச்சுக்கிட்டோம், பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு. அந்த பப்பாளி மரம் சாஞ்சு 3 மாதம் ஆகிட்டு பட்டு போயிட போகுதுன்னு நினச்சேன். ஆனால் வேர் வந்து மண்ணுக்குள்ளே இருந்ததுனால அது பட்டு போகலை. பப்பாளியுமே பறித்து கொண்டாந்து வச்சுட்டு சரி சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி, கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய் அப்படின்னு எல்லா காய்கறியும் போட்டு சாம்பாரையுமே வச்சுட்டு புடலங்காய் ஒன்று இருந்துச்சு, அதையுமே பொரியல் பண்ணிட்டேன். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கரண்டு போயிடுச்சு. பிள்ளைங்க வந்து அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு பறக்க சமைச்சிட்டு மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி வச்சு பிள்ளைங்களுக்குமே சாப்பாட்டை கொடுத்தேன். அப்போ தான் நாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கரண்ட் இல்லாமல் மண்ணெண்ணெய் விளக்கில் நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அந்த நினைவுகள் இருக்கா சொல்லுங்கள்.